ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதி விலாக். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் பொறிச்சிருக்க கோழி குஞ்சுங்களை வந்து இந்த மாதிரி கூண்டு வச்சு வளர்ப்போம். எதனாலனா காக்கா, பருந்து, பெருச்சாளி இதுங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி கூண்டு வச்சு வளர்ப்போம். நெக்ஸ்ட்டு புதுசாக பொறிச்ச கோழி குஞ்சுகளுக்கு சாப்பிட்றதுக்காக 15 டேஸ் வந்து அரிசியை வந்து மிக்சியில் உடச்சி இந்த மாதிரி கோழி குஞ்சுக்கு போடணும். அப்போ தான் வந்து அதை ஈஸியாக சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இது தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து சின்ன டப்பாவில் தண்ணி வைக்கிறது மூலமாக அதால் ஈஸியாக தண்ணி குடிக்க முடியும். அதே மாதிரி இந்த கோழிங்க செய்கிற சேட்டையை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தினமும் சாயங்காலம் 2 மணி நேரம் கோழியை திறந்து விட்டு வெளியில் மேய விடணும். மேய விட்டால் அது கொஞ்சம் நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி கோழி குஞ்சு செய்கிற சேட்டைகளை வந்து பார்க்குறது மூலமாக நம்ம மைண்டு வந்து ஃப்ரீ ஆகிடும். அதோட இந்த கோழி குஞ்சு செய்கிற சேட்டைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கோழியை வந்து நாங்கள் வீட்டில் செல்லமாக வந்து அழகின்னு கூப்பிடுவோம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்க கோழிங்களையே இந்த கோழி மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் சூப்பராக இருக்கும். அதனால் அழகின்னு கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிக்கு வந்து அடை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நல்லா பொரிச்சிடும். இப்போ வந்து 13 முட்டை வச்சோம்னா கரெக்டாக 11 முட்டை பொரித்து நல்லபடியாக கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது 2வது வாட்டி அடை வச்சு குஞ்சு பொரிச்சிருக்கோம். மொதல் வாட்டி பொரிச்சப்ப அந்த கோழி குஞ்சுலாம் நல்லா கவர்ந்து பண்ணி வளர்த்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து கரெக்டாக திறந்து விட்டோம்னா அந்த கோழி வந்து கரெக்டாக கோழி குஞ்சுகளை கொண்டு போய் மேய்ஞ்சிட்டு அதுவாக வந்து அடைஞ்சிரும். எங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. எங்கள் வீட்டில் குப்பைக்குழி இருக்கனால அந்த குப்பைக்குழியில் போய் கரெக்டாக மேயும். அது மட்டும் இல்லாமல் வந்து மரத்தடி இந்த மாதிரி இடத்துல வந்து மேயிறதுனால பறந்துக்கிட்டு வந்து ஈஸியாக அந்த கோழி குஞ்சத்தை காப்பாற்றலாம். ஏன்னா வந்து வெட்ட வெளியில் மேயும் போது தான் காக்காவோ பருந்தோ வந்து ஈஸியாக வந்து கோழி குஞ்சை தூக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அடை தெரியாது. அந்த கோழி குஞ்சு வந்து நல்லா வளர்த்து பெருசாக வர வரையும் அதை விடை பிரித்து விடாமல் சூப்பராக வச்சு பார்த்துக்கும். அதனால தான் இந்த கோழி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து அழகின்னு பேர் வச்சுருக்கோம். ரொம்ப ஃபேவரட் கோழி இந்த கோழி தான். இந்த கோழிங்க வந்து மேயும் போதே வேறு தீவனங்களை வந்து நம்ம பழக்கி விடணும். இதுக்கு நாங்கள் என்ன போடுவோம்னா, வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கு போடுவோம். அடுத்து வந்து கொத்தமல்லி வந்து இந்த கோழி நல்லா சாப்பிடும். அந்த மாதிரி நல்லா சாப்பிட்ற டைமில் கொத்தமல்லி போடணும். கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் உடச்சி போடுவோம். அது மாதிரி கீரை போடுறத கோழிங்க திங்கலைன்னா அது வந்து பகல் டைமில் வந்து கொஞ்சம் லேட்டாக தீவனம் போடுறப்ப இந்த மாதிரி கீரை ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா கோழி திங்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி எதெல்லாம் பழக்கணுமோ அதை வந்து முதல் நாள் வந்து அடைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக அதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு போட்டோம்னா அது கரெக்டாக சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து கோழி தீவனத்தையும் அதுக்கு பழக்கி விடணும். அந்த கோழி தீவனம் வந்து கோழிக்கு போடுறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக அதோட க்ரோத் கிடைக்கும். இந்த மாதிரி மேக்ஸிமம் கோழி கூண்டில் வச்சு வளர்க்குறதும் ஈவினிங் டைமில் வந்து திறந்துட்டு வளர்க்குறப்பையும் நமக்கு வந்து அந்த கோழி குஞ்சு வளர்ப்பில் வந்து இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோழி கூண்டில் கோழி குஞ்சுக்கு வைக்கிற தண்ணியை வந்து அப்பப்போ நம்ம மாற்றணும். எதனாலனா அழுக்கு தண்ணி வந்து அந்த கோழி குஞ்சுக்கு வந்து குடிச்சிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சளி பிரச்சனை வரும். அதுக்காக வந்து அப்பப்போ வந்து புது தண்ணி மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து அதை தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மி. அதனால் வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து சளி பிரச்சனைகள் இந்த மாதிரி எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த கோழி குஞ்சுக்கு வைக்கிற தண்ணியில் வாரத்துக்கு ஒரு முறை மஞ்சள் கலந்து வைக்கிறதுனால கோழிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். எந்த ஒரு நோயும் சீக்கிரமாக வந்துடாது. இது மாதிரி வச்சு வளர்த்தோம்னா கோழி குஞ்சு வந்து ஈஸியாக நம்மளால் வளர்த்து கொண்டு வர முடியும். எந்த ஒரு நோய் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இந்த சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வரும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த கோழிங்க பற்ற சேட்டைகளை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.